எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. லக்ஷ்மி, இப்போ நீங்க இப்படி இருக்கிற நிலைமைக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க எந்த மனுஷனை வெறுக்கிறீங்களோ அதுவும் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. உங்க பிள்ளைங்க அனிதாவும் வைஷ்ணவியும் எந்த மனுஷனை அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு வெறுக்கிறாங்களோ அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. ஆ, நீங்க என்ன என்ன சொல்றீங்க சாந்தி? நீங்க இவ்வளவு அதிர்ச்சியாக வேண்டியதே இல்லைங்க. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். புருஷன் தானே நீங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம். அனிதாக்கும் வைஷ்ணவிக்கும் என் புருஷன் தானே அப்பா. அத சாந்தி, நீங்க எதுக்காக லட்சுமி வருத்தப்படுறீங்க? இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? அப்போ ஆன்ட்டிக்கு எல்லாம் தெரியுமா? ஆனா எப்படி? சாந்தி, உங்களுக்கு எப்படி? இது என் பிள்ளைங்களுக்கு கூட தெரியாதே சாந்தி. உங்களுக்கு உங்களுக்கு எப்படி? அந்த மனுஷன் ஏதாச்சும் சொன்னாரா? என்ன லட்சுமி நீங்க, அந்த மனுஷன் எப்படி இதெல்லாம் என்கிட்ட சொல்ல போறாரு சொல்லுங்க? அப்படி சொல்லணும்னு நினைச்சிருந்தா 28 வருஷமா அவர் கூட குப்பை கொட்டிட்டு இருக்கனே, அப்பவே சொல்லியிருக்க மாட்டாரு. அந்த மனுஷனாலலாம் யாருக்குமே உண்மையா இருக்க முடியாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. இந்த விஷயம் நீங்களும் அவனும் பேசிட்டு இருந்தப்ப நான் கேட்டேங்க. என்ன? ஆமாங்க, அது அப்போ இந்த விஷயத்த அனிதா கேட்ட மாதிரி ஆன்ட்டியும் கேட்டிருக்காங்களா? இந்த விஷயம் தெரியறப்போ மனசே சுக்குநூறா உடஞ்சிருச்சுங்க. இந்த மனுஷன் எத்தனையோ முறை வெளிநாட்டுக்கு வெளியூருக்குன்னு வேலைக்கெல்லாம் போவாங்க. அப்பெல்லாம் அவன் மேல இருக்க நம்பிக்கையில தானே. ஆனா என் நம்பிக்கைக்கு அவன் தகுதியானவனே இல்லைல்ல. இந்த விஷயத்த கேக்குறப்போ எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலங்க. முதல்ல மூளையில உட்காந்து அழதான் செஞ்சேன். ஆனா அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணேங்க, எந்த காலத்திலயும் பொண்ணுங்க தனக்கு நடந்த துரோகத்தை நினைச்சு அழக்கூடாது. அழுதா என்னங்க பண்ண முடியும்? அவன் செஞ்சது செஞ்சுட்டு சந்தோஷமா நிம்மதியா இருப்பான். எந்த தப்புமே செய்யாம இப்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது நாம தானேங்க. 2 பொண்ணுங்க வாழ்க்கை, 2 பிள்ளைங்க அப்பா இல்லாம வளர்ந்துருக்காங்க. அத பத்திலாம் அந்த மனுஷன் கவலைப்பட்டானா? இல்லையே. அவனோட சுகம், அவன் சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும் தானே எல்லாத்தையும் பண்ணிருக்கான். அல்லாதீங்க சாந்தி, எனக்கு தெரியும். இந்த விஷயம் எனக்கு முதல்ல தெரிஞ்சப்போ என் மனசு இப்படிதாங்க உடஞ்சு போச்சு. யார்கிட்ட சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியாம மூலையில உட்காந்து அழதான் செஞ்சேன். ஆனா சூர்யாவை என் பையனாதாங்க நினைச்சேன். ஏன்னா என் பிள்ளை கல்யாணத்தப்ப அண்ணனா நின்று எல்லாத்தையும் பண்ணான். அந்த மனசு யாருக்குங்க வரும்? அப்பவே நான் நினைச்சேன் சூர்யாவும் எனக்கு ஒரு புள்ளதான்னு. ஆனா உண்மையாவே அவருக்கு பிறந்தவதான்னு தெரியறப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமாங்க? அந்த மனுஷன் என்னை ஏமாத்துறதை விட இன்னொருத்தரையும் இப்படி ஏமாத்திருக்கானே. அந்த வீட்டுக்கே என் புள்ள சுத்தி சுத்தி வாழ வந்திருக்காளே, என்னென்னமோ தோணுச்சுங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணேன், இவனை எந்த காலத்துலயும் நம்ம ஏத்துக்க கூடாது. இவன் என்னமோ பண்ணிட்டு போறான். என் பிள்ளைங்களுக்கு நான் இருக்கேன். சின்ன வயசுல இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு அப்பா நான் இல்லைன்னு சொல்லிதாங்க வளர்த்தேன். இப்ப வரையும் அந்த பிள்ளைங்க என்கிட்ட அப்பா யாருன்னு கேட்டதே இல்லை. அப்படியே தெரியற சூழ்நிலை வந்தாலும் அவங்கள அப்பான்னு அவனுங்க கூப்பிட மாட்டாளுங்க. அவளுங்களால அவனை அப்பாவை ஏத்துக்கவே முடியாது. நீங்க தப்பாவே நினைச்சாலும் பரவாயில்லைங்க, எனக்கு அவன் செஞ்சது துரோகம் தான். அந்த துரோகத்தை என்னைக்குமே என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. என் பிள்ளைங்க ஒவ்வொரு இடத்துலயும் அப்பா இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நான் தாங்க பார்த்திருக்கேன். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அப்பா இல்லாம 2 பிள்ளைங்களையும் எவ்வளவு அழுதாங்க, எவ்வளவு அனுபவிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் என்னைக்குமே என்னால மறக்க முடியாதுங்க. அவன் எனக்கு பண்ண துரோகத்தை நான் மறக்கணும்னு நினைச்சாலும் என் பிள்ளைங்க பட்ட கஷ்டத்தை என்னால என்னைக்குமே மறக்க முடியாதுங்க. லட்சுமி, உங்ககிட்ட கை எடுத்து கும்பிட்டு அந்த மனுஷனுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. என் புருஷனால நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, எவ்வளவோ சங்கடப்பட்டிருக்கீங்க. அந்த 2 பிள்ளைங்களும் எவ்வளவு அனுபவிச்சிருப்பாங்கன்னு ஒரு தாயா என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. மன்னிச்சிருங்க.
ஐயோ சாந்தி, என்ன பண்றீங்க? இதுல உங்க தப்பு என்னங்க இருக்கு? அந்த மனுஷன் பண்ண பாவத்துக்கு நீங்க போய் என்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு முதல்ல கைய இறக்குங்க. இல்ல லட்சுமி, அந்த மனுஷன் தான் எதுவுமே உணர மாட்டேன்றானே. அவனுக்கு அத பத்திலாம் கவலையே இல்லைங்க. ஆனா நானும் ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்திருக்கேங்க. ஒரு அம்மாவா என்னால உங்க கஷ்டம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். சாந்தி ப்ளீஸ், தயவு செஞ்சு உங்க கைய இறக்குங்க. என்ன குற்ற உணர்ச்சி ஆளாக்காதீங்க. சரிங்க, இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும். சொல்லுங்க. அது அந்த மனுஷன் பண்ணது துரோகம் தான். இது நாள் வரையும் என் பிள்ளைகிட்ட சொல்லாம தான் இருக்கேன். உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுடா. இத பத்தி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். சொல்லுங்க, நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிருக்கீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. சாந்தி, நான் சொன்னது தாங்க. என்னால இப்பவும் சொல்றேன், கண்டிப்பா உங்க புருஷனை என் புருஷனை ஏத்துக்கவே முடியாது. அவன் பண்ண துரோகத்தை என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது, என்னைக்குமே முடியாது. தயவு செஞ்சு இன்னொரு முறை அவனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. இந்த விஷயம் உங்ககிட்ட சொல்லாம உங்களை பார்க்கவே ஒரு குற்ற உணர்ச்சியா இருந்தது. உங்களுக்கு எப்படியோ இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. என் மேல தப்பு இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்ல? அதுவே எனக்கு போதுங்க. நீங்க என்ன தப்பா நினைச்சிருவீங்களோன்ற பயத்துலதான் ஒவ்வொரு நாளும் உங்களை பாக்குறப்போ மனசுல ஏதோ ஒரு மாதிரி தோணிட்டே இருக்கும். ஆனா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கல, எனக்கு அதுவே போதுங்க. எனக்கு வேற எதுவும் வேண்டாம். இத்தனை வருஷம் தனியா வாழ்ந்துட்டேன், தனியா என் பிள்ளைங்களை வளர்த்துட்டேன், என் அனிதாவை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அடுத்து அவளுக்கு நல்லது நடக்க போகுது. எனக்கு இருக்கிறது இன்னும் வைஷ்ணவி மட்டும்தாங்க. அவளையும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்னோட கடமை முடிஞ்சிருச்சு. என்னால தனியாவே வாழ்ற வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிடுவேன். இதுக்கப்புறம் என்னங்க இருக்கு? எனக்கு அந்த மனுஷன் வேண்டாங்க. தயவு செஞ்சு என்கிட்ட இன்னொரு முறை அவனை பத்தி பேசாதீங்க. எனக்கு அவனை பத்தி பேசக்கூட விருப்பம் இல்லை. லட்சுமி, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீங்க ஏன் நாமெல்லாம் ஒன்னா இருக்க கூடாது? எனக்கும் பொம்பளை பிள்ளைங்க இல்லைங்க, உங்களுக்கும் ஆம்பளை பையன் இல்லை. நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுல அக்கா தங்கச்சியா வாழலாம்ல? நம்ம பிள்ளைங்க ஒன்னா அண்ணன் தங்கச்சியா இருப்பாங்கல்ல? என்னங்க சொல்றீங்க? ஆமா லட்சுமி, எனக்கு அதுதான் சரின்னு தோணுது. இத்தனை நாளா இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதுமே. இதுக்கப்புறம் நாமெல்லாம் ஒரே குடும்பமா இருக்கலாம்ல? என்ன ஆண்டி இப்படி ஒரு முடிவை சாதாரணமா சொல்றாங்க? இல்ல சாந்தி, தயவு செஞ்சு இதை தப்பா நினைக்காதீங்க. என்னால முடியாதுங்க, முடியாது. திரும்பவும் என்னால சத்தியமா முடியாது. என்ன விட்டுருங்க. நான் இப்படியே சந்தோஷமா தான் இருக்கேன். என்னால முடியாது. இத பத்தி நீங்க இதுக்கப்புறம் எதுவுமே என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு பேச விருப்பம் இல்ல. லட்சுமி, வேண்டாங்க. நான் இத்தனை வருஷம் வாழ்ந்த மாதிரியே இதுக்கப்புறமும் வாழ்ந்துடுறேங்க. தயவு செஞ்சு வேண்டாங்க, விட்டுருங்க. இத பத்தி பிள்ளைங்க யாருக்கும் தெரிய வேண்டாங்க. நமக்கு தெரிஞ்சதே நம்மளால தாங்கிக்க முடியல. பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா அவங்க சந்தோஷம் போயிடும். அவங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. தயவு செஞ்சு இது சூர்யா கிட்ட சொல்லாதீங்க. நானும் என் பிள்ளைங்க கிட்ட சொன்னதே இல்லை, அவளுங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு நீங்களும் சொல்லிடாதீங்க. ஆனா எத்தனை நாளைக்கு இதை மறைக்க சொல்றீங்க? மறைச்சுதாங்க ஆகணும். நம்ம பிள்ளைங்க சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். இதெல்லாம் தெரிய வேண்டாங்க, வேண்டாம். நம்ம ரொம்ப நேரமா இங்கே இருக்கோம். பிள்ளைங்கெல்லாம் தேடுவாங்க. மேலே யாராச்சும் வந்து இப்படி நம்ம உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா ஏதாச்சும் சந்தேகம் வரும். பார்த்தீங்களா? நல்லா இருக்காதுங்க. வாங்க கீழே போலாம். இல்ல லக்ஷ்மி, நான் என்ன சொல்றேன்னு? வேண்டாம் சாந்தி, நான் என் பிள்ளைங்க மாசமா இருக்காங்க. அவங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு 2 நாள் பிள்ளைங்க கூட இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன். வேண்டாங்க, நான் என் பிள்ளைங்க கூட சந்தோஷமா இருக்கணும். விட்டுருங்க. இத பத்தி இனிமே பேசாதீங்க. சரிங்க, உங்களை நான் கம்பல் பண்ணல, உங்க விருப்பம். அத்தை கிட்ட பேசி இதுக்கான ஒரு முடிவு எடுக்கலான்னு வந்தா அத்தை என்னன்னா இப்படி பிடிவாதமா இருக்காங்க. அப்போ சாந்தி ஆண்டிக்கும் இத பத்தி எல்லாமே தெரியும். அவங்களும் இன்னும் சூர்யா கிட்ட எதுவுமே சொல்லல. சரி, பாத்துக்கலாம். அபி,
என்ன அபி, உனக்கு இப்ப பைக்ல போகணுமா? ஆமாமா, போய் பலூன். ஆரம்பிச்சிட்டாங்க. அவளுக்கு பலூன் வேணும் இப்போ, அதான் பைக்ல போகணும்னு கேக்குறான். அபிக்குட்டிக்கு பலூன் தானே வேணும். சாயந்தரமா அப்பாவும் பாப்பாவும் பைக்ல போயிட்டு பலூன் வாங்கிட்டு வரலாம். இப்போ வேண்டாம்டா, பாப்பாக்கு அப்பா வேற ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கனே. இப்போ பாப்பா அதுல விளையாடுவியாம். சாயந்தரமா நாம பைக்ல போலாம். அதெல்லாம் விட அம்மா இங்க. சரிதான், அம்மா அங்க ரூம்ல இருக்காங்க, நீ அங்கேயும் இங்கேயும் ஆட்டம் போட்டுட்டு இருக்க. என்ன நித்யா, நீ என் பிள்ளைய பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. அவளை தூக்கி கொஞ்சலாம் நான் தூக்கிட்டு வந்தா அவளை ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்க வேண்டியது. என் பிள்ளை என் கூட தான் இருப்பான். இல்லடா தங்கம், அப்பா கூட தானே இருப்பீங்க. அப்பா, நீங்க சாச்சி, எனக்கு வேணும், பொம்மை வேணும். இப்ப என்ன, என் பிள்ளைக்கு பொம்மை வேணும் அப்படிதானே? என்ன அவ பாக்கலையா? அதான் இவ்வளவு வாய் அடிக்கிறா. ஆமா, அவளுக்கு பிடிச்சது வாங்கிட்டு வந்திருக்கோம்ல, பார்த்த உடனே எப்படி தாவறான்னு மட்டும் பாரு. அபி, அப்பாவும் நித்யா அம்மாவும் பாப்பாக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கமே. பாப்பா ரொம்ப நாளா ஜீப் வேணும் கார் வேணும்னு கேட்டுட்டு இருந்தால, அப்பா உனக்கு ஜீப் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கதான் இருக்கு, திரும்பி பாரு. அது பாப்பாக்கு தான் அப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன். பாப்பா மட்டும்தான் ஓட்டணும். அப்பா இப்ப உட்கார வைக்கிறேன், ஆனா மெதுவா ஓட்டணும், சரியா? இருடா, ஒரு நிமிஷம் இரு. அபி, பாப்பாக்கு பிடிச்சிருக்கா? அபி, ஆனா மெதுவா ஓட்டணும், ஸ்பீடா போக கூடாது. மெதுவா. அவளுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா, எவ்வளவு ஜாலியா போறான்னு. ஆமா, ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தால, கிடைச்ச உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்கல. என்னங்க? ஒன்னும் இல்ல. சரிங்க, நான் கிளம்பட்டுமா? என்னது, எல்லாரும் அவங்கவங்க ரூம்ல இருக்காங்கடி, உனக்கு மட்டும் இப்ப என்ன வேலை இருக்கு? எதுவும் இல்ல, ஆனா சும்மா. ஓம், ஆக மொத்தம் சும்மாவாச்சும் வெளியவே இருக்கணும், ரூம்குள்ளே வந்துடக்கூடாது, அப்படித்தானே? அது சரி வா போலாம். நீங்க ரூமுக்கு தான். அதெல்லாம் முடியாது, நான் கீழே போறேன். இப்போ மட்டும் நீ வரலன்னு வையேன், யார் இருக்காங்க என்னன்னு பார்க்கவே மாட்டேன். 5 நிமிஷத்துல நீ ரூமுக்கு வரலனா, நீ எங்க இருந்தாலும் அங்க வந்து உன்னை தூக்கிட்டு வந்துருவேன். எப்படி வசதி? ஆமா, உன்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஆக்ஷன்ல இறங்கினா மட்டும் நடிச்சாலும் நீ சரிப்பட்டு வருவ. அதான், எப்படி ரூமுக்கு வரியா? இல்ல நீ கிச்சன்ல இருந்தாலும் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லப்பா. நான் வந்து உன்னை தூக்கிட்டு வரவும் ரெடி தான். எப்படி? இல்ல இல்ல, வரேன். அத வா. நீ வந்ததும் மழை வந்தது, நெஞ்செங்கும் ஆனந்தம். இவரும் வருவாருன்னு வெயிட் பண்ணி டயர்டே ஆயிட்டேன். வரப்போ எனக்கு வர பிடிச்ச மாதிரி ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. அதுக்காக வெயிட் பண்ணா இவர் வர மாதிரியும் தெரியல, கிஃப்ட் வாங்கிட்டு வர மாதிரியும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒர்க்லாம் பிஸியா இருந்தாருன்னா கண்டிப்பா மறந்துட்டு தான் வர போறாரு. தேவையில்லாம வெயிட் பண்றேனோ. ஹாய் அனு. ஓய், என்னடி திரு திருன்னு முழிக்கிற? ஏய் அனு. என்ன இவரு எதுவுமே வாங்கிட்டு வரல, கைய வீசிட்டு வந்திருக்காரு. நான் நினைச்ச மாதிரியே மறந்துட்டாரு போல. சும்மா காலையில வாக்கிங் போறதுக்காக அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன்னு சொல்ல வேண்டியது, நைட் வரப்போ மறந்துட வேண்டியது. சீக்கிரமா வராரே, வாங்கிட்டு வருவாருன்னு நினைச்சேன், மறந்துட்டாரு போல. அனு. அப்பா, ஒரு வழியா நான் கூப்பிட்டது உன் காதுல விழுந்துருச்சா? நான் வந்தது கூட தெரியாம அப்படியே என்ன தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கேன். எவ்வளவு நேரமா உன்னை அனு அனுன்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் நீங்க வந்ததும் எனக்கு தெரியும், நீங்க கூப்பிட்டதும் எனக்கு தெரியும். நான் வேற ஒண்ணு யோசிச்சுட்டு இருந்தேன், அதான். அப்படி என்ன மேடம் யோசிச்சுட்டு இருந்தீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓய் சொல்லுடி, என்ன யோசிச்சுட்டு இருந்தா? எதுக்கு சொன்னா அப்புறம் ஃபீல் பண்ணுவாரு, வேண்டாம். அனு. அதான் நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, சும்மா சும்மா திரும்ப திரும்ப கேட்டா மட்டும். நீங்க போங்க, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்களா? என் செல்லக்குட்டிக்கு கோபம் இருக்கு, ஆனா காமிக்காம கஷ்டப்பட்டு சமாளிக்கிறாளே. புரியல.
என் மேல கோவமா தானே இருக்க? இல்லையே, நான் எதுக்காக கோவமா இருக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் அனுவை பத்தி எனக்கு தெரியாத கோவம் இல்ல உனக்கு. அது நீ சொன்னா நான் நம்பணும். காலையில இவன் நமக்கு பிடிச்சது வாங்கிட்டு வரேன்னு சொன்னானே, இப்ப எதுவுமே வாங்காம கைய வீசிட்டு வந்திருக்கானே, நீ யோசிக்கலாம். அது அது வந்து அப்ப உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சா? என்னது? இல்ல, எனக்கு பிடிச்சது வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல, அது ஞாபகம் இருந்துச்சா? ஆனா அப்படியே வாங்கிட்டு வரல. வரப்போ மறந்துட்டீங்களோ? யார் சொன்னா? நான் வாங்கிட்டு வந்திருக்கனே. என்ன வாங்கிட்டு வந்தீங்களா? ஆனா உங்க கையில எதுவுமே இல்லையே. இரு, இங்க பாத்தியா என் அணுக்கு பிடிச்சது? ஐ, மல்லிப்பூ. என்ன கரெக்டா என் அணுக்கு பிடிச்சது வாங்கிட்டு வந்துட்டேனா? ஆமா, நான் கூட நீங்க சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். எனக்கு தெரியாதா, என் பொண்டாட்டிக்கு எல்லாத்தையும் விட மல்லிப்பூனா ரொம்ப 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 பிடிக்கும். என்னானும் கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கனா? அதுவும் நான் வாங்கி கொடுத்தா உனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். கரெக்டா? ஆமாங்க, எனக்கு மல்லிப்பூ அதுவும் நீங்க வாங்கி கொடுத்தா ரொம்ப 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 பிடிக்கும். ரொம்ப நாள் ஆச்சுல்ல எனக்காக நீங்க வாங்கிட்டு வந்து, இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, ஐ அம் சோ ஹாப்பி. வாங்கிட்டு வந்தா மட்டும் எப்படி சார்? எப்பவும் என்ன பண்ணுவீங்களோ அதுவே பண்ணலாமே. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா எனக்கு வேற மல்லிப்பூ பார்த்த உடனே என்கிட்ட வரணும் வரணும்னு தோணிட்டே இருக்க. சீக்கிரம் சீக்கிரம். சரிடி, இரு. பழகிய ருசியே பழகிய பசியே உயிரில் உன் வாசம், நெருங்கிய கனமே நொறுங்கிய கனவே உதட்டில் உன் சுவாசம். மல்லிப்பூ வச்ச உடனே என் பொண்டாட்டிக்கு தனி அழகே வந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கான். டாக்டரே, போதும் போதும், ஐஸ் வச்சதெல்லாம் போதும், சரியா? ஆனோ, ஐஸ்லாம் வைக்கலடி, உண்மையாவே சொல்றேன். நீ ரொம்ப அழகா இருக்க. நிஜமா தானே சொல்றீங்க? சும்மா ஒண்ணு இல்லையே. ஓய், என்ன நிஜமாதான் சொல்றேன். ஏன் மேடம்க்கு திடீர்னு இப்படி ஒரு டவுட்? சும்மா கேட்கணும்னு தோணுச்சு. ஒன்னு சொல்லிட்டானோ, எப்பவுமே என் பொண்டாட்டி மட்டும்தான் எனக்கு அழகா தெரியவா. ரொம்ப 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 அழகு. குணத்தாலும் சரி, மனசாலும் சரி, அழகும் சரி. என் பொண்டாட்டிக்கு இது யாருமே வர முடியாது. போதும் போதும், என்ன பெருசா லிஸ்ட் போயிட்டே இருக்கு இன்னைக்கு. என்னடி சும்மா பேசினாலும் ஏதாச்சும் சொல்ல வேண்டியது, எதுவுமே சொல்லனாலும் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ல வேண்டியது. என்னதான்ப்பா பண்றது? உண்மையாவே புருஷ ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம்தான் போலயே. ஆமா, அப்புறம் பொண்ணுங்கள சாட்டிஸ்ஃபை பண்றது அவ்வளவு ஈஸியா என்ன? அதுவும் பொண்டாட்டிங்கள நீங்களாம் புரிஞ்சுதான் நடந்துக்கணும், வேற வழி இல்ல பாஸ். சரி, அப்புறம் மேடம் கரெக்டா சாப்பிட்டியா? டேப்லெட்லாம் போட்டியா? எல்லாம் கரெக்டா ஆச்சு. சரி சரி, வயித்துல என் பிள்ளை என்ன சொல்றா? இவ்ளோ நேரம் அம்மா அப்பா வரவே இல்லையா வரவே இல்லையான்னு கேட்டுட்டே இருந்தா தெரியுமா? இப்பதான் டயர்ட் ஆகி தூங்குறான். சரிதான். என் புள்ள எதிர்பார்த்தாலா இல்ல பிள்ளைய சுமந்துட்டு இருக்க அம்மா எதிர்பார்த்தாங்களா? ரெண்டு பேருமே தான். சரி சரி, நீயும் இருக்க, வயித்துல இருக்க பிள்ளையும் இருக்க. ஏய், என்னோட அபி எங்கடி? அவளை காணோம். அவளை கண்டுக்கிறதே இல்ல. இவ்வளவு நேரம் உங்க பிள்ளை இங்கதான் ஆட்டம் போட்டுட்டு இருந்தா. ஆனா இப்பதான் ஆதி வந்து அண்ணி அபிய நான் தூக்கிட்டு போறேன்னு போனாரு. எனக்கு தெரிஞ்ச ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க அவளுக்கு. ஓ, மேடம்க்கு பெருசா அப்ப ஏதோ கிஃப்ட் கிடைச்சிருக்கு போலயே. ஆனா ஒண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து செல்லம் கொடுத்து அவளை கெடுத்து வச்சிருக்கீங்க. எது ஆசைப்பட்டாலும் வாங்கி கொடுத்துட வேண்டியது. சொல்லணும்ல, இதெல்லாம் வேண்டாண்டா, இப்போதைக்கு இது போதும்னு. ஆனா யாரும் சொல்ல மாட்டேன்றீங்க. சின்னதா அவ எது கேட்டாலும் எங்க பார்த்தாலும் வாங்கிட்டு வந்துடுறீங்க. என்னானோ, அவ பிறந்ததுல இருந்தே எல்லாரும் அவளுக்கு எது வேணுமோ பார்த்து பார்த்து செஞ்சு பழகிட்டாங்க. இப்ப வேண்டான்னு சொன்னா மட்டும் விட்டுருவாங்களா என்ன? விடு, இருக்கட்டும். சரிதான். கேட்டுட்டே இருந்தீங்களே, வந்துட்டா உங்க பொண்ணு. அபி, இங்க வா. அபி, என்னது இது? புதுசா ஜீப் மாதிரி இருக்க? ஏய், என்ன இவ்ளோ பெரிய வண்டி? நினைச்சேன் அவர் வந்து தூக்கிட்டு போறப்ப ஏதாச்சும் பொம்மை வாங்கிட்டு வந்திருப்பாருன்னு தெரியும். ஆனா அதுக்காக நீ அடம் புடிச்சிட்டே இருந்த பத்தியா வாங்கிட்டு வந்துட்டாரு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஆனா ஆதி அப்பா மாதிரி உனக்கு செல்லம் கொடுக்கறது இந்த வீட்ல யாரும் இல்லப்பா. நீ ஊன்னு கேட்டா போதும், அவரு அதை விட பெருசா வாங்கிட்டு வந்து கொடுத்துறாரு. சரிடா, சூப்பரா இருக்கு, விளையாடு. ஆமா, பாப்பாக்கு ஜீப் ஓட்ட தெரியுமா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஆனா மெதுவா ஓட்டணும். ஸ்டெப்ஸ் பக்கம் போன உடனே இறங்கிடணும். அந்த பக்கம் போகவே கூடாது. உள்ள மட்டும்தான் ஓட்டிட்டு இருக்கணும், புரியுதா? உங்க பொண்ணுக்கு இப்ப நீங்க எது சொன்னாலும் காதல விழாது. அவ ஜீப் ஓட்டுற உம்பரத்துல இருக்கான் பாருங்க. எப்படியோ ஆசைப்பட்டு காரோ ஜீப்போ கேட்டுக்கிட்டே இருந்தா ஜீப் வந்துருச்சு.
அடுத்து உங்க கவின் தம்பி வேற வந்திருக்காரு. அவர் என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு தெரியலையே. என்ன கவின் வந்துட்டானா? இப்பதாங்க ஒரு 1/2 hour தான் ஆச்சு, வந்துட்டாங்க. ஓ ஓகே ஓகே. என்னடா? அபி, அனிதா அம்மா தூங்குவாங்க, டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அப்புறமா அனிதா அம்மா கிட்ட காட்டிக்கலாம். நீ இங்கே வெளியவே விளையாடணும். அபி, அம்மா தூங்குவாங்கடா, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்பா சொல்லிருக்கேன்ல, அம்மா வயித்துலயும் உன்ன மாதிரி குட்டி பாப்பா இருக்குன்னு. அவங்க தூங்கட்டும், அப்புறமா காட்டிக்கலாம். அது எப்படி? இதே தானே நானும் சொன்னேன். ஆனா நான் சொல்றப்ப முடியாது முடியாதுன்னு சொல்ல வேண்டியது, அதுவே உங்க அப்பா சொன்ன உடனே கேட்டுற வேண்டியது. சரி சரி போ. சொன்னல, பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஜீப்பை வாங்கிட்டு வந்திருக்காரு. எப்படியும் இது 5000 6000க்கு மேல தாங்க இருக்கும். எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும்? இங்க பாரு, அவனுக்கு ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்கறான். நாம அவன் கிட்ட போய் வேண்டான்னு சொல்ல முடியுமா? அப்படி மட்டும் நீ சொன்ன, அவ்வளவுதான். என் பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுக்கறேன், நீங்க எதுக்கு கேக்குறீங்க? உன்கிட்ட தான் சண்டைக்கு வருவான். விடு, அவனுக்கு பிடிச்சதா அவன் செய்யறான், அவ்வளவுதான். அதுவும் கரெக்ட் தான்ப்பா. உங்க தம்பி கிட்ட மட்டும் என்னால வாக்குவாதம் பண்ண முடியாது. அது அப்பி விஷயத்துல சுத்தமா முடியாதுப்பா. ஆளை விடுங்க, என்னவோ பண்ணுங்க. உன் தேவை நான் தீர்க்கவே வெண்ணி